இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த அனாயிண்டிங் சீரீஸ்ன்னு சொல்லி கார் அனாயிண்டிங், பைக் அனாயிண்டிங், வீடு அனாயிண்டிங், இப்படி பலவிதமான இச்சை அனாயிண்டிங்கை கொடுக்குற கிரண் எசேக்கியலோட இச்சை தெய்வமான வயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இவ்வளவு 1000 ரூபாய் தான் காணி கொடுத்தா அதுக்கு ஏற்றபடி தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். உங்க பொருளாதாரத்தால நீங்க ஆண்டவரை கனம் பண்ணும் பொழுது உங்க பொருளாதாரத்தை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். பாஸ்டர் எனக்கு தங்கம் இல்ல, பணத்தை போடு. ஒண்ணு இல்ல பாஸ்டர், செக்க போடு. ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், நீயே காணிக்கப்பட்டிக்குள்ள விழுந்துரு. மக்களிடம் பணத்தை சுரண்டும் ஓநாய்களை அடையாளம் காணலாம். வாங்க. ஏதாவது லோன் வேணுமா? லோன் எல்லாம் வேண்டாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு லோன் எல்லாம் வேண்டாம், கர்த்தர் கொடுத்தால் நிறைவாய் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டீமே அப்படிதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் தான். சரி, என்ன சொன்னாரு? லோனெல்லாம் வேணாம், கர்த்தர் கொடுத்தா எங்களுக்கு பூரணமாக தான் கொடுப்பாரு அப்படின்னு எந்த கர்த்தரை பற்றி சொன்னா? இந்த கர்த்தரை பற்றி. அவர்கள் தேவன் வயிறுன்னு இந்த வேதம் சொல்லியிருக்கு இல்லையா, அந்த கர்த்தரை பற்றி சொல்லியிருக்கான். ஆனால் அந்த கர்த்தருக்கே அவன் உண்மையாக இல்லை. ஏன்? தோ லோன் எடுத்திருக்காரு பாருங்க, மஹேந்திரா ஃபினான்ஸ் அப்படின்ற கம்பெனியில். ஏன்டா ஃபினான்ஸ் கம்பெனி லோன் எடுத்திருக்க? ப்ராப்பர் பேங்க்கில் கூட உனக்குலாம் லோன் தர மாட்டாங்களா? ஓவர் டியூஸ் ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, 69,400 ரூபா. என்ன இவ்வளோ தான் ஓவர் டியூவா அப்படின்னு நீங்கள் கேட்டுறாதீங்க. மொத்த கடன் ஃபினான்ஸில் வாங்கியிருக்கார். என்ன வாங்கியிருக்கார்? எஸ்யூவி காரை வாங்கியிருக்கிறார். மஹேந்திரா எக்ஸ்யூவி 500 W980 ஒரு காரை வாங்கியிருக்கிறார். யார் வாங்கியிருக்கிறார்? கிரண் எசேக்கியல் ஜே. யார் அவர்? ஜே. கிரண் எசேக்கியல் ஜே யார்? சரி, என்ன டேட்டில்? 19 ஏப்ரல் 2021 வாங்கியிருக்கிறார். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை அனுப்புனது யார்? 1 ஏப்ரல் 2024 ஸ்டேட்மெண்ட் அனுப்பியிருக்காங்க. தலைவர் பல வருஷத்துக்கு லோன் வாங்கியிருப்பார் போல். ஏப்ரல் 21, 22, 23, 24 3 வருஷம் ஆயும் இன்னும் 8,67,500 ரூபா டியூவில் இருக்குது. சரி, லோனு வேண்டாம், கர்த்தர் பயங்கரமாக இது பண்ணுவாருன்னு சொன்ன அந்த கர்த்தர் எங்கடா ஆசீர்வதிக்கல? உன்னையும் ஆசீர்வதிக்கல. எப்படா நீ சொல்லி மற்றவங்கள ஆசீர்வதிப்பார்? உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கே அந்த கர்த்தருக்கு துப்பு இல்லையாடா? இந்த கர்த்தருக்கு ரகசியத்தை சொல்லிட்டா. If every day your phone doesn't ring, credit it, you have lost it somewhere. உங்க போன்ல உங்க கணக்குல கிரெடிட்னு வராட்டி ஏதோ இழந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். வரணும் மெசேஜ். இது கிரெடிட் டெய்லி வரலன்னா ஏதோ நீ இழந்துக்கிட்டு இருக்க, அதாவது நீ ஏதோ தவறு செஞ்சுட்டே, இல்லை உனக்கு கடவுளுக்கும் ஏதோ ஐக்கியம் சரியில்லைன்னு அர்த்தமா? சரிடாப்பா, அப்படின்னா உனக்கு ஏன் லீகல் நோட்டீஸ் அனுப்புனாங்க? இது லீகல் நோட்டீஸா அப்படின்னு ஷாக் ஆகிறீங்களா? இதோ பாருங்கள், மெசேஜ் அனுப்பியிருக்காங்க மஹேந்திரா ஃபினான்ஸ்லேருந்து. டியர் கிரண் எசேக்கியல் ஜே, PFB legal notice for the non-payment of your outstanding dues to Mahindra Finance for loan disbursed on your loan ID so and so. லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போயிடலாம் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் நோட்டீஸ் போயிடுது. நோட்டீஸ் ஓப்பன் ஆகுது. என்ன நோட்டீஸ்னால், ஒரு லீகல் கன்சல்டன்ட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க கிரண் எசேக்கியலுக்கு. முக்கியமாக கேரண்டர், அதுக்கு கேரண்டிக்கு சைன் போட்டார் இல்லையா, அவருக்கும் சேர்த்து அனுப்பியிருக்காங்க. அவர் மூலமாக தான் நமக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடச்சிது. இதில் பரிதாபத்துக்குரிய விஷயம் என்னென்னா, அந்த நபர் சும்மா ஒரு ஃபிட்னஸ் சைன் போடணும்னு சொல்லி சைன் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவர் கேரண்டராக போட்டிருக்காங்க. கேரண்டராக போட்டதுனால கிரண் எசேக்கியல் லோன் கட்டாததுக்கு இவருடைய சிபில்லாம் அடி வாங்கணும்னு நினைக்கிறேன். பாவம், யார் பெற்ற பிள்ளையோ. ஸோ கிரண் எசேக்கியல் கூட இருக்கிறவங்களாம் ஜாக்கிரதையாக இருங்க. அவர் எங்கேயாவது சைன் வாங்கினா உசாராக பாருங்கள். டெபிட் இல்லை, கிரெடிட் Daily. அதுவும் டெய்லி வரணும். For me, I'll be sleeping, it will be credited. நான் தூங்கிக்கிட்டு இருப்பேன், கிரெடிட் ஆகிக்கிட்டே. அது ஒரு 10-20 இருக்கணும். காலையில எழும்பும் போது 3 நாள் இருந்தா ஓ மை காட் மாட்டா ரபா கசா எந்திரிச்சு பார்க்கறப்ப 10-20 கிரெடிட் ஆயிருக்கணும். 3 நாள் வந்தாவே 10-20க்கு மேல இருக்கணும். ஏண்டாப்பா, நீ தூங்கும் போதே 10-20 டங்குன்னு கிரெடிட் ஆகும்னா ஏன் உன் அக்கௌண்ட்டில் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு இஎம்ஐ எல்லாமே ரிஜெக்ட் ஆகி செக் பவுன்ஸ் ஆன சார்ஜஸ் மட்டுமே 11,000 போட்டாங்க? சொல்லுப்பா. டிங் 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 டெய்லி கிரெடிட் ஆச்சுன்னா
34,700 இஎம்ஐ கூட உன் பேங்க் அக்கௌண்ட்டில் இல்லைன்னா டைங்னு நீ சொல்கிறது போய் தானே. ஏன் போய் சொல்லி மக்களை சீண்டி விட்டு மக்களுடைய ஆசையை ஏன் தூண்டி விடணும்? இந்த வேலை உனக்கு எதுக்கு? See, God will not say, he has so much, so today I will not give. ஆண்டவர் இப்படி சொல்ல மாட்டார். எப்பா இவன்கிட்ட ஏற்கனவே நிறைய இருக்கு, அதனால இன்னைக்கு அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு அவர் சொல்ல போறது இல்லை. ஏண்டாப்பா, உன்னுடைய அந்த வயிறு தேவன் இருக்கார்ல, அவர் ஏன் உனக்கு டியூ கட்ட முடியாமல் நீ தவிக்கிற? பேங்க்கில் ஃபண்ட்ஸ் இல்லைன்னு ரிட்டர்ன் ஆகுது, சார்ஜஸ் போட்டு தாளிக்கிறாங்க, அதுலேருந்து என் மகனுக்கு பிச்சை போடுற மாதிரி போட்டு டியூலேருந்து காப்பாற்றி விடலான்னு உன் கடவுள் ஏன்ப்பா நினைக்கல? ஏன் நினைக்கல சொல்லுப்பா, ஏன் நினைக்கல? உன்னால் அப்பாவி இன்னொருத்தர் பாதிக்கப்படுவார்னு உன் தேவன் வயிறு ஏன்டா நினைக்கல? Doesn't matter how much you have in your bank. உங்க பேங்க்ல எவ்வளவு இருக்குதுன்றதுலாம் கணக்கே Doesn't கிடையாது. matter what's in your pocket. உங்க பாக்கெட்ல எவ்வளவு ரூபா இருக்கு பிரச்சனையே இல்லை. You must prosper. At least your net worth minimum, bare minimum 100 rupees at least should increase every day. உங்க கணக்குல குறைஞ்சபட்சம் டெய்லி 100 ரூபா அதிகரிக்கட்டும். குறைஞ்சபட்சங்க Least, at least. அந்த 100 ரூபா குறைஞ்சபட்சம் தான் டெய்லி வரணும். Better than yesterday. நேற்றைய தினத்தை காட்டிலும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இது ஏன்ப்பா நடக்கல சொல்லு? ஏன் நடக்கல? டெய்லி நேட்டையோட இன்னைக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரா, நேட்டையோட இன்னைக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரானா பெர்முடேஷன் காம்பினேஷன் இந்த மேக்ஸ்லாம் தெரியுமா? இதெல்லாம் போட்டால் நீ இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருப்ப தெரியுமா? கணக்கும் தெரியாது, என்ன வேணால் பேசலாம்ல. Only say, நான் தைரியமா சொல்ல முடியும், from the time I had the encounter, தேவனோட குறுக்கீடு என் வாழ்க்கையில வந்த பிற்பாடு there's not a single day, not a single day, ஒரு நாள் கூட that I don't, it's not, I've not received a credit, not received a credited message. எனக்கு கிரெடிட்னு செய்தி வராத நாளே கிடையாது. சரிடா, உனக்கு கிரெடிட்னு வராத நாளே கிடையாது, ஓகே. அப்போ ஏன் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நீ டியூ கட்ட முடியாமல் தவிச்ச? அப்போது உனக்கு கிரெடிட்னு வரதெல்லாம் உண்மையாக இருந்தால் அந்த பணத்தெல்லாம் அமுக்கி வச்சுட்டு இந்த ஃபினான்ஸ்காரனை ஏமாற்றணும்னு நினச்சியா? சரி, அப்படி நீ நினச்சன்னா இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு இந்த ஃபினான்ஸ்காரனை ஏமாற்றி நீ என்னடா வாழ்ந்துட போகிற? அப்படி இல்லைன்னா உண்மையிலே உன் சூழ்நிலை இப்படி பிச்சைக்காரத்தனமாக இருக்குது, ஆனால் மக்கள்கிட்ட நீ பெருசாக இருக்கிறேன்னு காட்டி ஏமாற்றி தோ பாரு நான் சொன்னேன் unstoppable. I receive it. தடுக்க முடியாதது. I said unstoppable. தடுக்க முடியாதது. Yes, unstoppable. We receive it. I say unstoppable. Receive it. I'm saying with a revelation. இப்படி மக்களை ஏமாற்றி சில்லறையாக ஆட்டையை போட்டு அதில் நீ வாழணும்னு நினைக்கிறியா? சொல்கிறா? சரி, அதையும் விடு. ஊழியக்காரன் கிடைச்சா சபையை கட்டுவான், மற்றவன் சினிமாவை கட்டுவான்னு சொல்கிறல்ல. உலகத்தாண்ட காசு இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? சினிமா தியேட்டர் கட்டுவான். கிறிஸ்துவன்ட்ட காசு இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? சபையை கட்டுவான். அப்போ யார்கிட்ட பணம் இருக்கணும்? சபையை கட்டுவான்னு சொல்லிட்டு நீ ஏன்டா இன்ஸ்டால்மெண்ட்டில் கார் வாங்கி கஷ்டப்பட்டு முக்கிட்டு இருக்க? அந்த லட்சத்துக்கு சபையை கட்ட வேண்டியது தானே? வாயை திறந்தாலே இவ்வளோ பொய் சொல்கிறியே, அப்படியும் உன்னை பின்னாடி மக்கள் வராங்கன்னு அதுவும் பொய்யா இருக்குமோ? ஒரு 4 பேர் வருவாங்க, அதை நீ 400 பேர்னு ஒரு மாயையாக பிம்பம் கிரியேட் பண்ணி எனக்கு ஃபண்ட்ஸ் வருதுன்னு பொய் சொல்கிற மாதிரி மக்கள் என் பின்னாடி இருக்காங்கன்னு பொய் சொல்கிறியோ? எதிரா உண்மை, எதிரா பொய்? இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த சத்திய வேதமும் அந்த வேதத்தின் ஆண்டவர் மாத்திரமே தேவன். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. சரியா? இவன் பொய்யா அந்த பேரை உச்சரிக்கிறான்றதுக்காக இவன் உண்மையான தேவனை சொல்கிறான்னு அர்த்தம் கிடையாது. இவனை நம்பி நீங்கள் போனீங்கன்னா இந்த கேரண்டராக சைன் போட்டவர் நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி தான் நீங்களும் நிற்கணும். இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், எப்படியோ போங்க. உங்கள் இரத்தப்பழிக்கு என்னுடைய கரங்கள் நீங்களாக இருக்குது. பாய்.